இங்க கோபியை பார்த்து பேசின ராதிகாவுமே அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கோபி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கோபியுமே என்னாச்சு என்ன எதுக்கு ராதிகா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இந்த மாதிரி நாளைக்கு மயுவுக்கு பிறந்த நாள் வருது, அதனால நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட கோபியுமே என்ன சொல்ற, மயுவுக்கு பிறந்த நாளா, சே இந்த விஷயத்த நான் எப்படி மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இனியாவுமே என்னப்பா இது என்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணிட்டு இப்ப நீங்க மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டுட்டு இருக்க ராதிகாவுமே கொஞ்சம் டென்ஷனோட இந்த பக்கம் இனியாவை பாக்குறாங்க. அப்ப இனியாவுமே ராதிகாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு நாளைக்கு என்னோட மியூசிக் கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்ட்டுக்கு நீங்க வரேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன கடைசி நிமிஷத்துல ஏமாத்துறீங்க, இப்ப நீங்க எதுக்காக நீங்க மையோட பர்த்டேக்கு போகணும், நாளைக்கு முதல்ல என்னோட கான்செப்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட உடனே இந்த பக்கம் கோபியுமே இங்க ராதிகாவை பத்தி யோசிக்காம அவங்க கிட்ட இங்க பாரு ராதிகா, இந்த மாதிரி இனியா சொல்றது கரெக்ட் தான், நான் அந்த மியூசிக் கான்செப்ட்டுக்கு வேற வரேன்னு சொல்லிட்டேன், நீ எப்படியாவது நம்ம மையோட்ட சொல்லி கொஞ்சம் அதை நீ ஹோல்ட் பண்ணிக்க, சொல்ல போனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டைரக்டா வீட்டுக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ராதிகாவுமே இங்க கோபியை பார்த்து இங்க பாருங்க கோபி, நீங்க மையோட பர்த்டேக்கு வரலாலும் பரவாயில்ல, ஆனா இங்க இனியாவோட அந்த கான்செப்ட்டுக்கு நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கோபி இருந்துகிட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி அங்க நிறைய மியூசிக் சிஸ்டம் எல்லாம் பிளே ஆகும், அப்போ உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு, சொல்லப்போனா அதுல பூம் எல்லாம் போடுறதுனால உங்களுக்கு ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும், அதனாலதான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே கோபியுமே சரி ராதிகா நான் பாத்துக்கிறேன், அந்த விஷயத்த நான் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ராதிகாட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பக்கம் ராதிகாவை பார்த்துட்டு இவ எதுக்கு இங்க வந்தா, இவகிட்ட எத்தனை டைம் இங்க கோபியை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியுமே இல்லம்மா ராதிகாவை திட்டாதீங்க, அவ என்ன விசாரிக்கிறதுக்காக தான் வந்தா, சொல்லப்போனா நல்லா விசாரிச்சுட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி ஈஸ்வரியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ராதிகாவுமே அங்கிருந்து பாய் சொல்லிட்டு இங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. அப்ப கிளம்பி ஹாலுக்கு வரும்போது ஹாலில் வச்சு இங்க இனியாவும் அவங்கள மறிச்சு முதல்ல நில்லுங்க, நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம என்னோட கான்செப்ட்டுக்கு எதுக்காக அப்பா வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இங்க ராதிகாவுமே இருந்துகிட்டு இங்க பாரு இனியா, நீ உனக்கு சின்ன பொண்ணு, சொல்லப்போனா இந்த விஷயம்லாம் உனக்கு புரியாது, இந்த மாதிரி உங்க அப்பாவோட ஹார்ட் வீக்கா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இடங்களுக்கு வர்றப்போ அவருக்கு ஹார்ட் பாதிக்கப்படும், அதுக்காக தான் இதை பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க இனியாவுமே இருந்துகிட்டு நீங்க இதுக்காகலாம் பேச கிடையாது, என் மேல இருக்க பொறாமையில பேசிருக்கீங்க, எங்க அப்பா எங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவரை மறுபடியும் எங்க கூட இருந்து பிரிக்கிறதுக்காக நீங்க ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்காக மையோட பர்த்டேக்கு எங்க அப்பா வரணும், சொல்லப்போனா மையோ ஒண்ணு எங்க அப்பாவோட குழந்தை இல்ல, இது மாதிரி அவங்க வேற அவங்களோட குழந்தை தானே, அப்புறம் எதுக்காக எங்க அப்பாவை நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் ராதிகாவுமே ஸ்டன்னா போய் நிற்கிறாங்க. சொல்லப்போனா இனியா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இன்னொரு பக்கம் அவங்க அமைதியா நிற்கிறப்போ கரெக்டா ஈஸ்வரியுமே இங்க ராதிகாவை பார்த்துட்டு நான் ஏற்கனவே உன்ட்ட சொல்லிட்டேன் இந்த வீட்டுக்குள்ள வராத, என் பையனையும் தொந்தரவு பண்ணாதான்ட்டு, ஆனா என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் திட்டுறாங்க. உடனே இனியாவுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க எங்க அப்பா மறுபடியும் எங்க கூட சேர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாரு, அதனாலதான் அவர் இப்போ உடம்பு சரியில்லாதப்போ கூட எங்களை விட்டுட்டு வர விருப்பம் இல்லாம அவர் எங்க கூட இருக்காரு, அதனால தயவு செஞ்சு நீங்க எங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிடுங்க, அதே நேரம் அதுதான் உங்களுக்கு நல்லது, ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே எங்க அப்பாவை பிடிக்காதப்போ அவங்களுமே டைவர்ஸ் பண்ணி சிங்கிள் உமனா இருந்து எங்க எல்லாருமே பாத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் பாத்துக்கங்க, இந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி எங்க அப்பாவை இங்கிருந்து கூட்டிட்டு போனோட்டு ரொம்ப சீப்பா இந்த மாதிரி பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க ராதிகாவுமே திட்டி அனுப்பிடுறாங்க. அப்புறம் ராதிகாவுமே ரொம்ப சோர்ந்து போய் திரும்புறப்போ இங்க மறுபடியும் ஈஸ்வரி உன்னை விட்டா நீங்க நின்றுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட கையை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே பதறி போயிட்டு என்ன தப்புன்றீங்க முதல்ல கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி தடுக்க வராங்க. பட் ஆனா ஈஸ்வரி யார் பேச்சையும் கேட்கற மாதிரி இல்ல, எங்க ராதிகாவை எடுத்து வெளியில விட்டுட்டு இங்க பாரு இதுக்கு மேல அவங்ககிட்ட மரியாதை என்னால பேச முடியாது, இவ்வளவு மரியாதை கொடுத்ததே அதிகம், மறுபடியும் என் பையனை தொந்தரவு பண்ண அப்புறம் என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியுமே திட்டி அமைச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே ராதிகாவை சமாதானப்படுத்த அவங்க பக்கத்துல போகும்போது ஏற்கனவே பயங்கரமான மன வருத்தத்துல இருந்த ராதிகாவும் வேற எதுவுமே பேசாம நீங்க எதுவும் பேச வேண்டாம் பாக்கியா, தயவு செஞ்சு நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கோட அழுதுகிட்டு அவங்களுமே இங்க மயு பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனோன்னு மயுவுமே அம்மா அப்பா வரேன்னு சொல்லிட்டாராமா, நம்ம கண்டிப்பா நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராதிகாவுமே ரொம்பவே கடுப்பாயிட்டு இதுக்கு மேல அவர் உனக்கு அப்பாவே கிடையாது, சொல்லப்போனா அவர் நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாருமா, அவருக்கு நம்ம எல்லாம் மறந்து போயிட்டோம், இனிமேல் அவருக்கு நம்ம குடும்பம் தேவை இல்லையா, அவங்களோட பழைய குடும்பம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க கோபியோட வீட்லயுமே இங்க இனியாவுமே அப்பா இங்க பாருங்க நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க நாளைக்கு கண்டிப்பா என்னோட கான்செப்ட்டுக்கு நீங்க வரணும், நீங்க வந்தாதான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப கான்ஃபிடண்டா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் கோபியோட வக்கீலும் கோபிக்கு கால் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இங்க ஈஸ்வரியுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல வக்கீல் தாமா பண்றாரு, நான் பேசிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே அந்த மொபைல் எடுத்துட்டு போய் தனியா மொட்டை மாடியில பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த வக்கீலுமே இங்க பாருங்க சார், நீங்க ஏதோ ஒரு முறையில இங்க பாக்கியோட வீட்டுக்குள்ள போயிட்டீங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் இப்போ மறுபடியும் இங்க கோர்ட்டுக்கு வரப்போகுது, அது வர்ற டைம்ல நீங்க கண்டிப்பா பாக்கியா வீட்டிலே இருங்க, அந்த டைம்ல மட்டும் நீங்க அங்க இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டை வச்சு நம்ம கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துட முடியும், உங்க மேல எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த தப்பும் இல்லாத மாதிரி நம்ம நிரூபிச்சு நம்ம வெளியில கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலுமே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இதை கேட்ட கோபியுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலுக்குமே ஒத்துக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா கோபி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் இன்னுமே புரியாம இருக்கு.
இல்ல பாக்கியா மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு தான் இதெல்லாம் பண்றாருங்கிறதும் இன்னுமே தெளிவா இல்ல. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாக்கியோட மொபைலுக்குமே பாக்கியோட வக்கீலுமே கால் பண்றாரு. கால் பண்ண அடுத்த செகண்டே, இங்க இந்த பாருங்க, நீங்க பண்ற எதுவும் சரி கிடையாது. இந்த மாதிரி வந்து கோர்ட் ஹியரிங் வரப்போகுது. இன்னும் 2-3 நாள்ல நீங்க கோர்ட்ல வந்து ஆஜராக வேண்டியது இருக்கும். சம்பந்தமே இல்லாம எதுக்காக அந்த கோபியை நீங்க உங்க வீட்ல வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி கோபி உங்க வீட்ல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம தோக்குறது உறுதி. ஏன்னா அவங்க இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ஈஸியா முடிச்சுட்டு போயிருவாங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியாவும் வேற எதை பத்தியும் யோசிக்காம அந்த கால் பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் இங்க கோபியை பார்க்க போறாங்க. கோபியுமே அங்க ஈஸ்வரியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க கோபியை பார்த்து, நீங்க இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்க, இதான் உங்களுக்கு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபைனலா பேசி முடிக்கிறாங்க. அதே நேரத்துல இதை கேட்ட கோபியுமே எதுவுமே பேசாம ஸ்டன்னா இருக்கும்போது ஈஸ்வரியுமே பக்கத்துல இருந்துட்டு, என்ன பாக்கியா இது, என் பையன் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் தான் சொன்னேன்ல என் பையன் இங்கதான் இருப்பான்ட்டு, யாரும் இந்த வீட்டை விட்டு அவனை துரத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா கோபியுமே, இல்ல பாக்கியா கேஸ் வரப்போகுது, சொல்லப்போனா அந்த கேஸோட ஹியரிங் வந்து பக்கத்துல நெருங்கிருச்சு, அதனாலதான் இந்த வீட்டை விட்டு போக சொல்றாங்க, அவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே சோஃபால இருந்து எந்திக்கிறாரு. ஆனா இங்க கரெக்டா ஈஸ்வரியுமே கோபியை உட்கார வச்சுட்டு, ஆமா நான் உன்னை ஏற்கனவே இந்த கேஸை வாபஸ் வாங்க சொன்னேன்ல, இன்னும் நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கலையா அப்படின்ட்டு இங்க பாக்கியாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியாவும் ரொம்ப நக்கலோட, என்ன சொல்றீங்க, என்னத்த சொல்றீங்க, என்னால அந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாது, இந்த மாதிரி குடும்பம் வேற என்னோட ஒர்க் வேற, என் ஒர்க்கில் நடந்த ஒரு துரோகத்துக்கு தான் நான் இப்போ பழி வாங்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்தில் நடந்த விஷயமா இருந்தா நான் எப்பவும் மறந்துட்டு போயிருப்பேன், சொல்லப்போனா இன்னொரு ஸ்டெப் நான் எடுத்துக்க கூட மாட்டேன். ஆனா அவர் பண்ண தப்பு என்ன சார்ந்தது மட்டும் இல்ல, என்னை நம்பி என்கிட்ட ஃபுட் வாங்கிட்டு போன எத்தனையோ கஸ்டமர்களோட உயிரை சார்ந்தது, இன்னொருத்தர் உயிருக்கு பாதகம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ரொம்பவே தெம்பா அவர் மறுபடியுமே என் மேல எந்த தப்பு இல்லை என்ன மன்னிச்சிருன்னு சொன்னா நான் என்ன ஈஸியா மன்னிச்சுட்டு போறதுக்கு நான் என்ன புத்தரா? அப்படிலாம் முடியாது. கண்டிப்பா அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு, அது நானே கொடுப்பேன், அதையும் கோர்ட்ல வச்சு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் ரொம்ப கட்டன் ரேட்டா பேசுறாங்க. இது கேட்ட ஈஸ்வரியுமே, இங்க பாரு பாக்கியா, நீ பண்ற எதுவுமே சரியில்லை, என் பையனே ஏற்கனவே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், இவனை கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சு மறுபடியும் அவன் டென்ஷன் ஆகி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே, எனக்கு எந்த ஒரு கேருமே கிடையாது, நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன், நான் செய்யறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுமே கோபியை பார்த்து, நீங்க முதல்ல இன்னையோட இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடணும், இதான் உங்களுக்கு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கோபியோட மொபைலுக்குமே கால் வருது. அவர் மறுபடியும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறப்போ இங்க கோபியோட ஹவுஸ் ஓனர் வந்து, என்ன சார் இது, உங்களை நம்பி தானே ஒரு விஷயத்த நான் அக்ரிமெண்ட் போட்டு சொன்னேன், ஆனா அந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணாம சம்பந்தமே இல்லாம எனக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கோபியுமே ஒண்ணுமே புரியாம, என்னாச்சு சார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த ஹவுஸ் ஓனர் இருந்துகிட்டு, இங்க பாருங்க, நீங்க வீட்டை காலி பண்றதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி நான் டைம் சொல்லியிருக்கேன்ல, இப்போ எதுவுமே சொல்லாம உங்க ஒய்ஃப் கால் பண்ணி இன்னும் 2 நாள் நாங்க காலி பண்றோம் அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட சொல்றாங்க, நான் எப்படிங்க அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது? இந்த மாதிரி தான் நீங்க நடந்துக்குவீங்களா? சொல்லப்போனா உங்ககிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் தெளிவா சொல்லியிருந்தேன், ஆனா இப்படி நீங்க மெச்சூரிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ பெரிய மனுஷன் மதிச்சு சொன்னா இப்போ உங்க ஒய்ஃப் மரியாதை இல்லாம என்கிட்ட பேசி 2 நாள்ல காலி பண்றேன், எங்களுக்கு அட்வான்ஸ் வேணும்னு ஏன்ட்ட மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கோபியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்ப நான் சொன்ன விஷயத்துல ராதிகா ட்ரிகர் ஆயிட்டா போல இருக்கு, அதனாலதான் அவ கண்டிப்பா இதுக்கு மேல இங்க இருந்து வேலையாகாது, அதனாலதான் அவ என்னை விட்டு பிரியறதுக்கு முடிவு எடுத்துட்டு அப்படிங்கிற விஷயத்த கோபியுமே புரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் இங்க எப்படி நம்ம போய் ராதிகாவை சமாதானப்படுத்துறது? இப்ப இங்க இன்னொரு பக்கம் இங்க இனியா வேற நம்மளோட கான்செப்ட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்காளே, இப்ப நான் எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம இந்த கோபியுமே ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாக்கியாவும் கட்டன் ரேட்டா அந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்னதுனால இதை பத்தி யோசிக்க வேண்டாம், நம்ம டேரக்டா இங்க ராதிகா கிட்டே போய் பேசுவோம்னு சொல்லிட்டு கோபியுமே ஒரு முடிவோட இங்க ராதிகா வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.